அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பட்ஜெட் ஐடியாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். பட்ஜெட் நம்ம பக்காவாக போடணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் கணக்கு எழுதணும். ஒவ்வொன்றும் நம்ம எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கணக்கை நம்ம டெய்லி உட்காந்து எழுதணும். நம்ம படுக்க போகிற பெட்லேயே தலைமாட்டில் ஒரு டைரி அண்ட் பென் வச்சுக்கிட்டோன்னா டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நம்ம அன்றைக்கி செலவு பண்ண எல்லாத்தையுமே கரெக்டாக எழுதிட முடியும். அப்புறம் என்னென்ன எல்லாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணணும். நம்ம ஒரு மாதம் எழுதியிருக்கக்கூடிய அந்த கணக்கை அப்படியே நம்ம பார்க்கும்போது அதில் எதெல்லாம் அன்னெசரியாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அன்னெசரி கேட்டகரியில் நம்ம தேவையே இல்லாமல் ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபுட்டாக இருக்கலாம். ஆல்ரெடி வீட்டில் சமைச்சு இருந்துமே கூட கிரேவிங்ஸுக்காக அப்படின்னு சொல்லி சாப்பிட்டது அன்னெசரி தான். குழந்தைங்க அடம்பிடிச்சு கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்கு தேவைப்படாத டாய்ஸை வாங்கி கொடுக்குறதும் அன்னெசரி தான். தேவையில்லாத நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸும் அன்னெசரி தான். இந்த மாதிரி அன்னெசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கிட்டே வரணும். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் அந்த அன்னெசரி ஐட்டம்ஸ் எதுவுமே வராத மாதிரி நம்மளோட கணக்கை மெயின்டைன் பண்ணணும். இப்படி ஒரு 3 மாதத்துக்கு கண்டினியூ பண்ணணும். அந்த 3 மாதத்துலையுமே ஒவ்வொரு மாதத்தோட எண்டிங்லையும் அந்த எக்ஸ்பென்ஸை இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணணும். எப்படின்னா கிராசரிக்கு நாம் அந்த மாதத்தில் எந்த அளவுக்கு டோட்டலாக செலவு பண்ணியிருக்கோம், மில்க் எந்த அளவுக்கு அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கோம், வெஜிடபிள்ஸ் அண்ட் நான்வெஜ், ஹோட்டல் ஃபுட் மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்டுக்கலாம், தப்பில்லை. மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இபி, சிலிண்டர், ரெண்ட்டு, ஸ்நாக்ஸு, பெட்ரோலு, பைக் சர்வீஸ் எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறோம், சிலிண்டர் எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி வருது, ரெண்ட் நமக்கு ஸ்டாண்டர்ட் தான், எப்படி இந்த அமௌண்ட் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் நம்மளோட சேலரிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெண்டல் ஹவுஸாக நம்ம பிடிச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பக்காவாக ட்ராக் பண்ணி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 3 மாதத்துக்கு இந்த மாதிரி பண்ணும்போது இதில் எல்லாத்துக்குமே ஆவரேஜாக நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட்டு மாதத்தோடைய கிராசரி, செகண்ட் மந்தோடைய கிராசரி, தேர்ட் மந்தோடைய கிராசரி, இது 3த்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போட்டோன்னா அதுதான் நமக்கு ஆவரேஜாக தேவைப்படக்கூடிய கிராசரி. அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 500 இந்த மாதிரி நம்ம போட்டு ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கிராசரி அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் வச்சுக்கலாம். இப்படி எல்லாத்துக்குமே ஒரு ஆவரேஜ் போட்டு அந்த அமௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்படி நேம் எழுதி என்வலப்பில் போட்டு யூஸ் பண்ணும்போது அதுக்கு மேலே நம்ம போகாமல் பார்த்துக்க முடியும். ஸோ நமக்கு எசென்ஷியல்ஸ்க்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 5% பெர் மந்த் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். சேவே பண்ணாதவங்க 5%லேருந்தாவது ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 5%ங்கிறது மந்த் பை மந்த் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும். 20, 30, 50 வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அண்ட் வான்ஸுக்காக, அதாவது மொபைல் ஃபோன் வாங்குறது, ட்ரிப் போகிறது, இதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை மந்த் பை மந்த் நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா அதுவுமே நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிரும். இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.